மார்க்கத்துக்கு ஒரு பிரச்சனை வருது, பொருளாதாரம் தேவைப்படுகிறது, அல்லாஹ்வுடைய பாதையிலே அதாவது செலவிட வேண்டிய ஒரு தேவை வருகிறது, நமக்கு மனசு வருதில்லை. தாவாவை வளர்க்கணும்னா பொருளாதாரம் தேவை, கொடுக்க வசதி இருக்குது, நம்ம கொடுக்கறேன், கொடுக்க மனசு வருதில்லை. ஷைத்தான் வந்து உள்ளுக்கு சொல்றான், சும்மா தேவையில்லாம நீ சம்பாதிச்சதெல்லாம் நீ கொடுத்தா உனக்கு யார் தர போறான்னு கேட்கிறான், கொடுக்கிறேன் இல்ல. அப்ப விலை கொள்ளணும், நம்ம கிட்ட இறையச்சத்தில் கோளாறு இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், ஹா அன்தும் ஹாஉலாஇ ததுஊன லிதுன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதற்காக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள், உங்களில் சிலர் கஞ்சத்தனம் செய்கிறீர்கள். எவர்கள் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் கனி, தேவையில்லாதவன், நீங்கள் அல்லாஹ்ட்ட தேவையுள்ளவர்களா இருக்கிறீங்க. நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு காசு பணம் நம்மகிட்ட இருக்கிறதா, 2 நாளைக்கு தூக்கிடுவாங்க, மட்டும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெறுசா விடுவாங்க. அல்லாஹ் சொல்றான், கவனமாயிருங்க. அப்போ செலவழித்தல் என்கிற பண்பு நம்மகிட்ட இருக்குதுன்னா தக்குவா நம்மகிட்ட இருக்கின்றதுக்கு அடையாளம் தான், அதான் இறையச்சத்துக்கு அடையாளம். எல்லாம் செய்வாங்க, பள்ளியில கூட முன்சப்லாம் வந்து நிற்பாங்க, காசுண்ட பேச்சுன்னா ஆளை காணும். அப்ப என்ன கோளாறு, நம்மகிட்ட தர்மம் செய்கிற தன்மை வரல, பொருளாதாரத்தை செலவிடுகிற தன்மை வரவில்லை. கண்ணியமானவர்களை, அல்லாஹ் சொல்றான், இறையச்சம் உள்ளவர்கள் யார் தெரியுமா? அவங்களுக்கு வசதி உள்ள நேரத்திலையும் துன்பமாக கஷ்டமாக இருக்கிற நேரத்திலும் செலவழிப்பாங்க.